குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. எல்லா அவர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இங்கு இந்த தளத்தில் திருவெண்பாவையை கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஞான உள்ளங்களுக்கும் உயர் ஆன்மாக்களுக்கும் எங்களது பிரம்மஞான போர்ச்சவின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து இந்த திருவெண்பாவை பாடலுடைய ஞான செல்வங்களுக்குள் நாம் தொடர்ந்து பயணம் செய்யலாம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற திருவெண்பாவை பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கட, ஆர்த்த பிறவி துயர்கட, நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்தகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்து இருசுனை நீர் ஆடேடோர் எம்பாவை. எவ்வளவு அற்புதமான வரிகள். ஆர்த்த பிறவி துயர்கட, காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிற பிறவிகள் இல்லாமல் போக வேண்டும், அது கெட்டொழிந்து போக வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஏதாவது என்ன பண்ணணும் யோசிக்க முடியும். அப்ப மனிதன் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிறவி எடுப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்மளுடைய கர்ம வினைகள். அது நல்வினைகளாகவும் தீவினைகளாகவும் மாறி மாறி நமக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. அந்த கர்ம வினைகள் நம்ம உயிராகிய உயிர்கலையோடு போய் சென்று சேரணும். அப்ப உயிரோடு அவை சென்று சேர்ந்த பிறகு அதற்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்கலைகளோடு சேர்ந்து இணைய வேண்டும், புணர வேண்டும். அப்பொழுது கர்ம வினைகள் இல்லாமல் போக வேண்டும் என்றால் முதலில் நான் உயிரை காண வேண்டும். உயிர்கலையோடு இந்த கர்ம வினைகள் இணைக்க வேண்டும். ஆனால் உயிர்கலைகளோடு இந்த கர்மவினைகள் என்றும் சேராது, ஒன்றாது. காரணம், உயிர்கலைகளை பார்த்த மாத்திரையே இந்த மும்மலங்களும் எரிந்து ஒளிந்துவிடும். அப்பொழுது மும்மலங்களற்ற நிலைமை சாதகனுக்கு உண்டாகின்ற பொழுது அவனால் அவனுடைய திருவடிகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உயிரை, உயிர் பொருளை, அந்த பழம்பொருளை அவனால் நேருக்கு நேராக சந்திக்க முடியும். அப்பொழுது அவனுக்கு அந்த இறைவனுடைய அருள்கலைகளை பற்றிக் கொள்வதற்கு எந்தவித தடையும் அங்கு இருக்க போறதில்லை. இப்படி காலங்காலமாக அடுக்கடுக்காக பல்வேறு கோடிக்கணக்கான அடுக்குகளாக நம்ம கர்மவினைகள் நம்மளுடைய திருவடிகளாகிய உயிர்களின் மீது படிந்து கொண்டே இருப்பதால் அடியில் இருக்கக்கூடிய நம்மளது உயிரை நம்மளால் காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் பிரச்சனை. அப்ப அவ்வளவு சுமைகளாக மூட்டைகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கர்ம வினைகளையும் நாம் நாசமாக்க வேண்டும். எடுத்து எரிய முடியாது. அதனால் அதை எரித்து ஒழிக்க வேண்டும். இதைதான் மாணிக்கவாசக பெருமன் என்ன சொல்றாரு? ஆர்த்த பிறவி துயர்கட. இப்படி காலங்காலமாக வந்து கொடுக்க அத்தனை மும்மலங்களும் எரிந்து நாசமடைய வேண்டும். சிவபெருமானே அதுக்கு உண்டான எனக்கு பிரம்மஞான தவத்தை எனக்கு கொடுத்து அருள்வாயாக. இந்த மார்கழி மாதத்துல கேட்கறாங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த ஆன்மீக தத்துவங்கள், ஞான செல்வங்கள், ஞான தேவதைகள், அத்தனை பேருடைய ஆற்றல்கள் அபரிமிதமாக இருக்கும். 100% பரவி இருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுக்க. அப்ப 100% பரவி இருக்கக்கூடிய இந்த அந்த ஞான தேவதைகளுடைய அந்த ஞான ஆற்றல்களை நம்மளால் எளிதாக பெறக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அதனால இந்த மார்கழி மாதத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. அதற்காக தான் திருவெண்பாவையை மார்கழி மாதத்தில் நம்ம பாடுறோம். இருவினை நேரொப்பில் இன்னொருள் சக்தி. திருமந்திரம். இருவினை நேரொப்பில் இன்னொருள் சக்தி, குருவென வந்து குளம்பல நீக்கி தரும் என ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. திருமந்திரம் 1527வது மந்திரம். அப்ப ஞான சர்க்குருவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய குருகிட்ட ஒரு சாதகன் திருவடிகளை நம்ம தொட்டு காட்டுவாரு. ஒரு ஞான சர்க்குரு பிரம்மஞான தீட்சை வாங்குகின்ற அந்த மாணவனுடைய திருவடிகளை தொட்டு காட்டி, இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் உயிர் இருக்கின்ற இடம், இதுதான் இறைவன் இருக்கிற இடம், இதை இவ்வாறு இந்த தந்திரங்களின் மூலமாக சென்று அடைய வேண்டும் என்ற ஞானத்தை, தந்திரத்தை மறைமுகமாக அவனுக்கு மறைத்து
அவனுக்கு மட்டும் தெளிவாக புரியும்படி மறைத்தருள்வார். அந்த தவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சாதகன் தொடர்ந்து அந்த தவத்தின் பயிற்சியின் காரணமாக மும்முலங்கள் அடைவதை கண்ணுக்குள்ளாக திருவடிகளுக்குள்ளாக கண்டிப்பாக கண்டடைவான். இதைதான் தீர்த்தனர் தில்லை சிற்றாம்பலம் என்றார் மாணிக்கவாசகர். எப்படி அந்த பிரணவ குகையின் உள்ள அந்த சிற்சபையானது ஒளிவிட்டு பிரகாசிக்குது இல்லையா, இறைவன் எப்பொழுதும் சதா ஒளிவிட்டு பிரகாசித்திலே இருக்கான் இல்லையா, அதை தீர்த்தனல் தில்லை சிற்றாம்பலம் சொல்லுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். இதுக்கு திருமந்திர பாடல் 2764 பாடல் ஒரு விளக்கமாக அமைஞ்சிருக்கு. நீடும் சிரசடை 12 அங்கலம், ஓடும் உயிரெழுத்து ஓங்கி உதித்திட, நாடும் இந்நாதாந்த நம்பெருமான் உகந்த ஆடும் இடம் திரு அம்பலம் தானே. அப்ப இந்த திருமந்திரத்துல அம்பலம் என்கிறது சிற்றம்பலம் நமக்கு நல்லா புரியுதா? இந்த 12 அங்கலத்தோட இருக்கிறது யாரு? சூரிய கலையாகிய வலது திருவடி தான். அந்த இடத்துல ஒரு உயிரெழுத்து ஓங்கி உதித்தட, ஒரு உயிரெழுத்து எது? ஆ என்ற உயிரெழுத்து ஓங்கி உதித்தட. அந்த இடத்துல நாதாந்த, நாடுமின் நாதாந்தம்னா ஓம் என்ற பிரணவம். அங்க அது சொல்ல 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 அந்த இடத்தில் ஓம் என்ற பிரணவத்தின் நாதத்தால, அந்த நாத ஆற்றலால உள்ளே சிற்சபையில் ஒளியாக இருக்கக்கூடிய சிவம் நடனமாட ஆரம்பிப்பார். அந்த நாதத்தின் ஏக்கத்தால ஆற்றலால அந்த இடம் திரு அம்பலம் என்று இந்த திருமலர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை தான் மாணிக்கவாசகர் இதுல பதிவு பண்ணிருக்காரு. அப்ப அக்னிக்கலைகள் சிவனுக்குள்ள எப்பயும் நிறைஞ்சே இருக்குது. அந்த அக்னிக்கலைகளின் ஆற்றலால தான் அவரால் திருநடனம் ஆனந்த தாண்டவமும் ஊழி தாண்டவமும் அவரால் இயக்கப்படுகிறது. அதை தான் தீய ஆடும் கூத்தன், தீகளை வைத்துக்கொண்டு அக்னிகளை வைத்துக்கொண்டு ஆடுகின்ற கூத்தன் ஆடுபவன் என்பதைத்தான் இங்க மாணிக்கவாசகர் இவ்வாறு பதிவு செய்கின்றார். அப்ப இறைவன் பஞ்சபூதங்களை படைக்கிறாரு, அதனால பல உயிர்களை படைக்கிறாரு. அதனோடு மட்டும் அவர் நின்றாரா? தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய ஆற்றல்களை திருவிளையாடலாக ஒரு விளையாட்டு மாதிரி செஞ்சிட்டு இருக்கார். அத வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. அப்ப வானுலகத்திலும் சரி விண்ணுலகத்திலும் சரி எல்லா இடத்திலையுமே அதை காக்கிறாரு, படைக்கிறாரு, அது கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கார். இதுதான் மாணிக்கவாசகர் சொல்ல வருகின்ற விஷயம். இதெல்லாம் எங்க நடக்குது? நம்ம சிரசுக்குள்ள நடக்கின்ற விஷயம். அப்ப திருவடிகளே வலையாக இருக்கு, சூரியகாந்த கலைகளே வார்கலாக இருக்கு, அழகே அணியாக இருக்கு, கண்ணினுடைய துவாரம் தான் குழலாக இருக்கு, கருவிழிய வண்டாக இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி மலர்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்களாகிய குளத்தை என்ன சொல்றாரு? பூத்தைகளும் பொய்கை அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். அப்ப சுடராளி தவத்துல ஞான சாதனை செய்கிறத தான் குடைந்து, அந்த சுடராளி தவம் என்ன பண்ணுது? குடைஞ்சு நம்ம உள்ள கொண்டு போது நம்மளுடைய அமுத காற்ற. அதனால குடைந்து என்ற வார்த்தை சுடராளி தவத்தை குறிக்கிறது. அப்ப இந்த சுடராளி தவத்தை நாம் செய்கின்ற போது இரு திருவடிகளில் இருந்தும் வழிந்தோடு வரக்கூடிய அந்த கண்ணீர் பெருக்கிறது இல்லையா, அதுதான் இரும் சுனை நீர். 2 சுனைகளிலிருந்து வரக்கூடிய நீர், 2 திருவடிகளிலிருந்து வரக்கூடிய கண்ணீர். இதைத்தான் வள்ளல் பெருமான் கூட ஞானசிரியர் என்ன சொல்றார் தெரியுங்களா? ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து ஏத்துவதும் கண்டீர். மரணமில்லாத பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணம் இதுவேன்னு சொல்லி பாடி முடிக்கிறார். அப்ப இந்த திருவாசகத்துல திருமந்திரத்துக்கு அத்தனை ஞானங்களை நம்ம வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொரு பாடல்களையும் நீங்க பிரதிபலிக்க பார்க்கலாம். நல்லது. இன்றைக்கு திருவெண்பாவை பாடல்களுடைய ஞான விளக்கம் முடிவுற்றது. நாளை மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம். பிரபஞான பொற்சபையிலிருந்து உங்களோட ருத்ர சிவதா. எல்லா அவர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.